தேர்தல் அரசியல்ல நாம் தமிழர் கட்சி வீழ்த்தப்பட்டது. இனி நாம் தமிழர் கட்சி எழும்பவே செய்யாது, வளரவே செய்யாது, அவங்களுடைய வளர்ச்சி நின்று போச்சு அப்படின்னு பல பேர் கருத்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நாம் தமிழர் கட்சிக்காரங்க இப்போ வீரியமா செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் சரி, உலக நாடுகள்லையும் சரி இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாம தோத்துட்டோம், நாம வீழ்ந்துட்டோம் அப்படிங்கிற அந்த சலனம் துளியும் இல்லாம இன்னைக்கு களத்துல இறங்கி செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அடுத்த கட்டமா நாம நம்முடைய கட்சியை எப்படி வளர்த்து கொண்டு போகணும், மக்கள் மத்தியில நம்முடைய கொள்கைகளை, கோட்பாடுகளை, நாம செய்யக்கூடிய செயல்பாடுகளை எப்படி கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற பல கலந்தாய்வுகளை நிகழ்த்தி அடுத்த கட்ட நகர்வுக்கு தயாராயிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டா அமீரகத்துல இயங்கிட்டு இருக்கக்கூடிய செந்தமிழர் பாசறை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அமீரகத்துல இயங்கிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பல பேர் அவங்க தாயகத்துல இல்லை அப்படின்னாலும், வெளிநாட்டுல இருந்தாலும், நாங்கள் தமிழர்கள் என்ற உணர்வோட ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு எந்த கட்சி உண்மையா நிற்குது அப்படிங்கிறத பார்த்து அவங்களுக்கு ஆதரவா இங்க இருந்து செயல்பட்டு இருக்கக்கூடிய ஒரு பாசறை. அவங்க தொடர்ந்து இங்க இருந்து பல நல்ல காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வீரியமா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மருத்துவர் பாசறையா இருக்கட்டு, குருதிக்கொடை பாசறையா இருக்கட்டு, எல்லாருமே இப்போ வேகமா செயல்படுறாங்க. நேத்து உலக குருதிக்கொடையாளர்கள் தினம், அதுல கூட நாம் தமிழர் கட்சியின் செந்தமிழர் பாசறை உறவுகள் பல பேர் போய் இரத்த தானம் பண்ணியிருக்காங்க. செந்தமிழர் பாசறையில இயங்கிட்டு இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கேம்புக்கு போய் அங்க இருக்கக்கூடிய தமிழர்களை சந்திச்சு அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்குதா என்னன்றத கேட்டு அறிஞ்சு அதற்கான தீர்வுகளை சொல்றாங்க. முடிஞ்சா அவங்களுக்கு மருத்துவ உதவியும் பண்றாங்க. முக்கியமா அண்ணன் தங்கராசா அப்படிங்கிற ஒரு மருத்துவர்லாம் தமிழர் யார் அவர்கிட்ட எதுவும் ஆலோசனை கேட்க போனாலும் அவங்க கிட்ட அவர் சார்ஜ் பண்றதே இல்லை. இலவச மருத்துவ ஆலோசனை கொடுக்குறாரு. முடிஞ்சுனா அவரே அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி தம்பி தங்கைகள் தமிழகத்துல எப்படியாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துராதா, எப்படியாவது தமிழ் தேசிய அரசியல் வளர்ந்துராதா அப்படின்னு மிகவும் ஒரு இயக்கத்தோட வெளிநாட்டுல இருந்துகிட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்காக கலந்தாய்வு நடத்துறது, உறுதிக்கொடை கொடுக்கறது, மருத்துவ ஆலோசனை கொடுக்கறது, மருத்துவ ரீதியா உதவி பண்றது, கேம்புகளுக்கு போயிட்டு தமிழர்களை சந்திச்சு அவங்களுக்கு உறுதுணையா நிற்கிறது, இப்படி பல காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அங்க அந்த மக்களுக்காக களத்துல நிற்கக்கூடிய நின்ன கட்சியை நாம ஆதரிச்சோமா அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்க. இனியாவது சிந்திச்சு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யாரு நல்ல அரசியலை கொடுப்பா, இங்க நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை யாரு கொடுப்பா, இங்க இருக்கக்கூடிய மின்வெட்டு பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை யாரு கொடுப்பா, இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை யாரு கொடுப்பா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சு மக்கள் வரக்கூடிய இடைத்தேர்தல்ல நீங்க ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காமிங்க.